சூப்பர் ஹிட் பிரபு வெங்கட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாமும் விதியா படிப்படியாக மதியா சரியாகும். இப்போ இந்த காசு கர்மவினை ஜாதகங்கிறவங்க அந்த கர்மவினை ஜாதகம் என்ன செய்யும்? டோட்டல் வாழ்க்கையிலே மொத்தமாக பாதிச்சிருக்கிறது இல்லை. அது இருக்கிற இடத்துல பொறுத்து தான். அது லக்னத்தில் இருந்தால் நம் உடம்பில் ஏதோ ஒரு குறை இருக்கும். உடம்பில் ஏதோ ஒரு குறை இருக்கும். கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அழு பார்க்கறதுக்கு நல்லா இருப்பான். சரியா? புள்ள பக்கம் போகும்போது லேட் ஆகும். ஏண்டான்னு கேட்டால் எங்கே கவுண்டிங் குறையுதுப்பான். சரிங்களா? அதுவே நாலாம் இடத்துல இருந்தால் வீடு வாங்குவான். வீடு வாங்கிறதுக்கு வீடு வாங்க முயற்சி பண்ணுவான். வீடு வாங்க முடியாது. வீடு கட்டுவான். ஃபினிஷிங்கில் இருக்காது. படிச்சிருப்பான், நல்லா படிச்சிருப்பான். அந்த படிப்பால் புண்ணியம் கிடைக்காது. படிப்பால் புண்ணியம் கிடைக்காது என்ன? அதை படித்தானா அந்த படித்த வேலைக்கு போகணும் இல்லையா? அந்த வேலைக்கு போக மாட்டான். ஆனால் படிச்சிருப்பான். சுகங்களை 4ஆம் இடத்தில் சனி இருக்கும்போது அவனோட சுகங்களை அவனே இழந்து விடுவான். அவனுடைய சிந்தனையாலே இழந்து விடுவான். இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அது 7ஆம் இடத்துல இருந்தது. 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன செய்யும்? 7ஆம் இடத்தில் இருந்தால் கலத்தரத்தால் கூட்டு தொழிலில் ஏமாற்றம் அடைவான். பொண்டாட்டியால் கொடுமை பண்ணி அனுபவிப்பான். திருமணம் சீக்கிரம் நடக்காது. பல விஷயங்கள் நடக்கும். இதே 10ஆம் இடத்துல இருந்தால் ஒரு சனீஸ்வரன் லக்னத்துக்கோ இருக்கோ 10ஆம் இடத்துல இருந்தால் ஒரு லாபம் உண்டு. தான் கல்யாணம் பண்ணுற பொண்ணு கண்டிப்பாக 10 வயசு கம்மியாக இருங்க. 10 வயசு இல்லைனாலும் 7 வயசு 8 வயசு கம்மியாக இளமையான பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுறான். ஆனால் தொழில் மற்றும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நிரந்தரமான தொழில் இல்லை. காசிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் செட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு வேலை பார்ப்பான். ஹீரோ மாதிரி இருப்பான், ராஜா மாதிரி இருப்பான். மறுநாள் பார்த்தா ரோட்டில் பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரே நேரத்தில் பணம் வரும், மறு நேரத்தில் அது பணமும் அந்த சௌகரியங்களுக்கு எங்கே போகுதுன்னே தெரியாது. ஒரு நேரத்தில் ஹீரோவாக இருப்பான், ஒரு நேரத்தில் ஹீரோவாக இருப்பான். லக்னத்தில் 10 சனி இருப்பவன். அவனுக்கு வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை காலையில் காசியிலே வந்ததுக்கப்புறம் அவனுடைய தொழில் ஒரு நிலைப்படும். அவன் தொழில் அமையும். அதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அது வரைக்கும் அந்த தொழில் நிரந்தரம் இல்லாமலே இருக்கும். அவன் சீசனுக்கு ஒரு தொழில் செய்கிற ஆளாகவே இருப்பாங்க. லக்னத்தில் 10 சனி இருக்கிறவங்க, சந்திரா லக்னத்தில் 10 சனி இருக்கிறவங்க, 10 ஒரு பாவியேனும் இருக்க வேண்டும். பெரியவர்கள் சொன்னார்கள், அதை ஏற்றுக்கொள்வோம். பட் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு அவங்களும் வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை நைட்டு காசியில் இருக்கணும். சனிக்கிழமை காலையில் அர்ச்சனை பண்ணணும். அது எந்த நாள் என்றால் அவர்களுக்கு சனி எந்த வீட்டில் இருந்ததோ அந்த நட்சத்திரத்தில் அங்கே இருக்கிறதுக்கு மாதிரி பிளான் பண்ணி போகணும். அதுவும் சனிக்கிழமையில் வரணும். நட்சத்திரம் எல்லா நாளும் வரும், சனிக்கிழமையில் வரணும். அந்த மாதிரி அமைய பெற்றவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். அது மாதிரி அமைய பெற்றவர்கள் மீண்டும் இந்த பூமிக்கு புதியவராய் பிறந்ததாய் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அவர் வாழ்க்கையிலே அதுக்கப்புறம் சுபிட்சமே நடக்கும். ஒரே நாளில் எல்லாம் மாறாது, ஆனால் ஒரு நாள் எல்லாம் மாறும். ஏன்னா 40 வருஷம் வயசுக்கும் 30 வருஷமாக ஒரு முத்தனை மரம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த முத்தனை மரத்தில் இருக்கிற கர்ம வினைகளை ஒரு நாளில் தொடச்சி எரிஞ்சிட்டு திடீர்னு ஒன்று மாற்றி வைக்க முடியாது. வந்ததுக்கப்புறம் படிப்படியாக குறையும். அப்போது கூட நீங்கள் எந்த நட்சத்திர பட்சியில் பிறந்தீர்களோ அதே நட்சத்திர பட்சியில் கிளம்புங்க. ஆனால் அது ஊனோ அரசோ இருக்கும்போது வீட்டிலேருந்து கிளம்புங்க. திரும்பி ஊனோ அரசோ இருக்கும்போது வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஓரையை பார்த்து கொள்ளுங்கள். அந்த ஓரையை பார்த்து கொள்ளுங்கள், தாரையையும் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டியப்பட்ட தாரையாக 2, 4, 6, 8 இப்படி இருக்கிற நட்சத்திரங்களில் கிளம்புங்க. கிளம்பும்போது உங்களுடைய பட்சி படுபட்சி இல்லாத நாளாக கிளம்புங்க. அந்த பட்சி அரசு அல்லது ஊனில் இருக்கும்போது கிளம்புங்க. அரசு ஊனில் ஒரு பட்சி ஒரு சாமங்கிறது 2.25 மணி நேரம். அந்த 2.25 மணி நேரத்தில் 3 ஓரை வரும். ஒரு ஓரை 1 மணி நேரம், 2 ஓரை 2 மணி நேரம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 24 நிமிஷம் 2 மணி நேரம் 24 நிமிஷத்தில் 3 ஓரையை டச் பண்ணும். அதில் கிளம்பும்போது அந்த நட்சத்திர பட்சியே எடுத்துங்க. வேறு ஒன்றும் பெரிய விஷயத்த வேணாம். நட்சத்திர பட்சி வளர்பிறை தேய்பிறை பார்த்து எடுத்துங்க. நீங்கள் தேய்பிறையில் பிறந்தீங்கன்னா அதே பட்சி தான் வளர்ப்பிறையில். ஆனால் பிறக்கும் போது மாறுமே தவிர அந்த கணக்கு வேறு ஒன்றும் மாறாது.
அந்த பட்சியை எடுத்துக்கிட்டு அந்த பட்சி 3 ஓரை வரும். அப்போ 3 ஓரை தொடர்ச்சியாக உங்களுக்கு கெடுதலான ஓரை வரப்போகிறதில்ல. அப்போ அதில் நல்ல ஓரை, குரு ஓரை, புதன் ஓரை, சுக்கிர ஓரை, இந்த 3 ஓரையில் ஒரு ஓரையில் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு கிளம்புங்க. அந்த நேரம் ராவுகாலமும் யமகண்டம், குளிகை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டே கிளம்புங்க. அது உங்கள் பட்சி தான், உங்களுக்கு நல்லது தான் செய்யும், உங்கள் ஃபுல் பவர் டைம் தான். இருந்தாலும் அதுலேயும் குட் டைம் எடுத்துக்கிறது தான் நம்ம நல்லது. எடுத்துகிட்டு கிளம்புங்க. திரும்பி நீங்கள் வீட்டுக்கு வரும்போதும் அதே செலக்ட் பண்ணிங்க. நம்ம போராடிட்டு திருப்பி நம்ம வீட்டுக்கு வரும்போதும் படுபட்சி இல்லாத நாள், உங்கள் பட்சி அரசுலேயே ஊன்லேயே இருக்கும்போது அதுலேயும் உங்கள் ஓரை சுப ஓரையும் இருக்கணும். சரியா? ராவுகாலம் யமகண்டம் இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. காசிலேருந்து முடிச்சுட்டு திரும்பி ராமேஸ்வரம் டைரெக்டாகவே போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பரிகாரத்துக்கு தான் போகிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறீங்க. நீங்கள் எந்த ஒரு இரும்பு பொருளோ எந்த ஒரு ஜாமானும் வாங்க வேணாம். சரியா? கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மட்டும் போதும். வேறு எந்த பொருளும் நீங்கள் வாங்க வேணாம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகிறீங்களே, அப்போ இதை ஃபாலோ பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான். அதுக்கு அடுத்த டைம் போகும்போதெல்லாம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணவே வேணாம். நீங்கள் நினச்ச நேரம் போகலாம், நினச்ச நேரம் வரலாம். அப்போ என்ன வேணாலும் உங்கள் குடும்பத்துக்கு வாங்கிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் இந்த கண்டிஷன். திரும்பி நேராக ராமேஸ்வரம் போங்க. ராமேஸ்வரத்தில் போயிட்டு நீராடிட்டு அங்கேயும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த நீங்கள் கொண்டு வந்த காசு தண்ணியில் அர்ச்சனை பண்ணிவிட்டு திரும்பி வீட்டுக்கு கிளம்பி வாங்க. கிளம்பி வரும்போது நல்ல டைம். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய நட்சத்திர பட்சி அரச ஊனம் இருக்கணும், அதில் சுப ஓரை இருக்கணும், அதில் சுப தாரை இருக்கணும். போகிற இடமும் வர இடமும் மறைவிட ஸ்தானமாக 6, 8, 12 நட்சத்திரம் இருக்கும் போதும் போகக்கூடாது, வரக்கூடாது. சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த கோயிலுக்கு சொல்கிறதுனால யாரும் இது தப்பாக எடுத்துக்க வேணாம். இது மத சார்ந்த விஷயம் இல்லை. ஜோதிடங்கிறது அறிவியல் சார்ந்த விஷயம். கதிர்வீச்சை பொறுத்து தான். அந்த கதிர்வீழ்ச்சியில் நீங்கள் வேறொரு மதமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தில் இப்போ நீங்கள் காசி கோவிலுக்கு போக வேணாம், அங்கே மஸ்ஜித்துக்கு போகலாம். அங்கே உள்ள காசியில் உள்ள சர்ச்சுக்கு போகலாம். அந்த சர்ச்சுக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அதேமாதிரி ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு சர்ச்சில் நீங்கள் உங்கள் தொழுகை நடத்திட்டு வீட்டுக்கு வந்துடலாம். இப்போ முஸ்லீமாக இருக்கீங்கன்னா காசியில் அங்கே உள்ள ஒரு மசூதிக்கு போயிட்டு அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு மசூதிக்கு போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரலாம். ஏன்னா பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கதிர்வீச்சு இறங்குது. அந்த கதிர்வீச்சை கண்டுபிடிச்சி தான் பரிகார ஸ்தலம்னு சொல்லியிருக்காங்க. இது மதம் சார்ந்த விஷயமே கிடையாது. இது அறிவியல் சார்ந்த விஷயம். இது விதியா மதியாங்கிறது, ஒரு விதியை ஒரு மதியால் வெல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். விதியை மதியால் வெல்ல முடியுங்கிறதுனால தான் இன்றைக்கி நவீன கண்டுபிடிப்பான பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏரோப்ளேன்லாம் கண்டுபிடிக்கலாம், நம்ம இந்த நாட்டுக்கு வந்திருக்க முடியுமா? எவ்வளவு விஷயம். அதனால் மதியும் இருக்குது, விதியும் இருக்குது. பட் விதிப்படி நம்ம பிறந்தாலும் மதிப்படி கொஞ்சம் சிந்தித்து பார்த்து நம்ம வாழறதுக்காக ஒரு முயற்சி தான் இதை பண்ணுறோமே தவிர. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.